மதுரை ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் சபை பாத்தியப்பட்ட ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் தேவஸ்தானத்தின் மூலமாக தற்சமயம் இன்றைய தினம் 30/3/2023 ஸ்ரீ ராமநவமி காலையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நமது சிறப்பு சொற்பொழிவாளர் ஆன்மீக வள்ளல் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு விஜயபாபு அவர்கள் தமது சொற்பொழிவை தொடங்க உள்ளார். திரு டி.கே. விஜயபாபு நமது கோவிலின் செயலாளர்களும் உள்ளார். அதே சமயத்தில் பல ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்தி வந்து கொண்டு இருக்கிறார். தயவு பண்ணி ஆங்காங்கு நிற்கும் பக்த கோடிகளும் கோவிலில் உள்ள பக்த கோடிகளும் திரளாக வந்து கலந்து கொண்டு நமது சொற்பொழிவை சிறப்பிக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் தேவஸ்தானத்தின் பொருளாளர் திரு ஜீவன் பாபு அவர்களுக்கு அடியனின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுகத்துக்கு மிக்க நன்றி ஐயா. அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் பரமகுருபியோ நமக, அஸ்மத் சர்வகுருபியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவென்றிரண்டெடுத்தினாள். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் தேவஸ்தானம் மஹால் 5 இன்று ஸ்ரீ ராம நவமி உற்சவம் மிக அதி அற்புதமாக காலையில் யாகசாலை அமைத்து புரோகிதர்கள் அர்ச்சக சுவாமிகள் அனைவரும் யாகசாலை அமைத்து யாகம் வேள்வி நடத்தி திருமஞ்சனம் செய்து உற்சவருக்கும் மூலவர்களுக்கும் மூர்த்திகளுக்கும் திருமஞ்சனம் செய்து நல்ல அதி அற்புதமாக திருவாராதனம் செய்து பக்த கோடிகள் திரளாக கலந்து கொண்டு இன்புற்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயம் இன்று மாலை ராமனுடைய வைபவமாக சிறிது உபன்யசிக்க வேண்டுமாய் ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் தேவஸ்தானத்தின் நிர்வாகஸ்தர்கள் நியமித்திருக்கிறார்கள் அடியனை. அதே போல இன்று உபன்யாசம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைப்பு தாரக மந்திரம் ஸ்ரீராம் என்ற தலைப்பு. உலகத்திலேயே மந்திரங்கள் பலவாறாக இருக்கின்றன. வேத மந்திரங்கள் இருக்கின்றன, ஸ்லோகங்கள் இருக்கின்றன, ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன. இதுபோல வேத பாகத்திலிருந்து வேதாந்த பாகமாக பல மந்திரங்கள் இருக்கின்றன. பொதுவாக மந்திரம் என்று சொன்னாலே மனத்ரயேதி திராயேதி மந்திரஹா என்பது பொருள். நம்மை காப்பதுதான் மந்திரம், நமக்கு காப்பாக இருப்பதுதான் மந்திரம். அதிலே காயத்ரி மந்திரம் மந்திரங்களுக்கெல்லாம் தாய் என்று சொல்லப்படுகிறது, போற்றப்படுகிறது. அதுபோல பல மந்திரங்கள் இருக்கின்றன. மந்திரங்களுக்கு பல காரணங்களுக்காக, பல நம்முடைய வேண்டுதலுக்காக மந்திரங்கள் பலவாறாக இருக்கின்றன. அதுபோல மந்திரங்களிலேயே தாரக மந்திரம் என்று பிரத்யேகமாக போற்றப்படுவது ஸ்ரீராம் என்ற மந்திரம் ஒன்றே. இந்த உலகத்திலே ஜகத்திலே ராம என்ற இந்த 2 எழுத்துக்கள், இப்போது அடியேன் விண்ணப்பித்தது போலே ராம என்ற இந்த 2 எழுத்தினால் நமக்கு நன்மையும் கிடைக்கும், செல்வமும் சேரும், தீமைகள் எல்லாம் அகலும், என்ன இந்த ஜென்ம மரணம் என்ற இந்த பிறவி கட்டு விலகும் என்று போற்றப்படுகிறது. ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம் யகம் என்று ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய தியான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்திலே ஆபதாம் அபகர்த்தாரம், ஆபத்துக்களை எல்லாம் விலக்குபவன் ஸ்ரீராமன் என்று போற்றப்படுகிறது. ஆபதாம் அபகர்த்தாரம், சர்வ சம்பத்துக்களையும் அளிக்கக்கூடிய நாமம் ஸ்ரீராம நாமம் என்று போற்றப்படுகிறது. அப்படி போல எப்படி தமிழிலும் ராமன் போற்றப்படுகிறானோ அதே போல சம்ஸ்கிருதத்திலும் ராமன் போற்றப்படுகிறான். இந்த மொழி வேறுபாடு இன்றி
மொழி வேறுபாடு இன்றி, தேச வேறுபாடு இன்றி, கால வேறுபாடு இன்றி, இன வேறுபாடு இன்றி போற்றப்படும் நாமம் ஸ்ரீராம் என்பதை அனைவரும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தாரக மந்திரம் என்பதன் பொருள் என்ன என்றால் சற்று உற்று நோக்க வேண்டும். மொழி வேறுபாடு இன்றி ராமநாமம் போற்றப்படுகிறது என்ற ஒரு வார்த்தை அடியேன் விண்ணப்பித்திருக்கிறேன். அந்த மொழி வேறுபாடு என்று என்றால் இந்த மொழியில் மட்டுமல்ல, ஆங்கில மொழியிலும் இருக்கிறது, அரபி மொழியிலும் இருக்கிறது, பிரெஞ்சு மொழியும் இருக்கிறது. ராம என்ற நாமம், ராம என்ற நாமத்துக்கு அர்த்தம் என்னவென்றால் ரமயீதி ராமஹ. என்ன? ரமயதீதி ராமஹ. ரமயதீதி ராமஹ என்றால், ராம என்றால் என்ன? ரம்ய என்ற ஒரு தாது வார்த்தையிலிருந்து, சம்ஸ்கிருத வார்த்தையிலிருந்து பிறப்பதுதான் ராம என்ற நாமம். ரம்ய என்றால் மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம், குறையற்ற இன்பம் என்பது பொருள். ஆனந்தம் என்பது பொருள். ரம்ய, ரம்ய யதீதி ராமஹ என்று ராம என்ற நாமம் போற்றப்படுகிறது. இப்ப இந்த ராம என்ற நாமம் வேற்று மொழியில் இருக்கிறது என்றால் பல வடிவங்களில் இருக்கிறது. ஒரு மனிதரின் பெயராக அது இல்லை. அப்படின்னா மகிழ்ச்சிக்கே ரம்ய ராம என்று பொருள். உதாரணத்துக்கு நம்ம ஆண் பெண்ணுடைய என்ன அந்த கூடலுக்கு ரொமான்ஸ் சொல்லுவாங்க. ரொமான்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரொமான்ஸ்ங்கிற வார்த்தையிலே ராம என்ற ஒரு சொல் விளங்குகிறது. என பலவாறாக விளங்குகிறது என்றால் பல மொழிகளில் பல காரணங்கள் மாறுபட்டு அந்த வார்த்தை விளங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ராம என்ற வார்த்தை இருக்கும், அதற்குண்டான அடிப்படை அர்த்தம் மாறாமல் இருக்கும். ரொமான்ஸ் ரொமான்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ரொமான்ஸ் மகிழ்ச்சி பிறக்கும், இரண்டு பேர் மகிழ்கிறார்கள், ரொமான்ஸ் சொல்றோம். இன்னொரு வார்த்தை அற்பமாக சொல்லப்படுகிற வார்த்தை, அதை அருந்தினால் மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொல்லி அதற்கும் பெயர் ராம் அப்படின்ற இருக்கிறது, ரம் என்று மாறி இருக்கிறது. அதுவும் ஒரு வார்த்தை தான். ஏன்னா பாஷை பல மொழிகளில் இருந்தாலும் அடிப்படை அர்த்தம் மகிழ்ச்சி, இன்பம், பேரின்பம், பெருமகிழ்ச்சி, ஆனந்தம் என்ற அடிப்படை வார்த்தை மாறாமல் பல மொழிகளில் விளங்கிக் கொண்டிருக்கிறது ராம என்ற வார்த்தை. ரோம் என்ற நகரம் அமைக்கப்படும் போது அந்த தேசத்திலே உள்ள தலைநகராக ரோம் என்ற நகரத்துக்கு பேர் அமைக்கப்படும் போது பெரியோர்கள் எல்லாம் முடிவு செய்தார்களாம், ராம என்ற பெயரை இந்த ஊருக்கு வைக்க வேண்டும் என்று. அது உண்மை, சரித்திரம் சொல்லும் உண்மை. ஆக ராம் என்ற நாமம் தான் ரோம் என்று உச்சரிப்பு சற்று மாறி வழங்கப்படுகிறது. எப்படி இருக்கும் பாருங்க. ஆகையாலே ராம் என்ற வார்த்தை பல தேசங்களிலே பல மொழிகளிலே விளங்கப்படுகிறது. ஆனால் அற்பமாகவும் பல அர்த்தம் விளக்கங்கள் மாறி காரணங்கள் மாறி இருக்கின்ற செயலுக்காகவும் அதெல்லாம் உச்சரிக்கப்படுகிறது. சொல்லுவாங்க நிறைய பேரு, இந்த ராம் என்ன வார்த்தை நம்ம காதல கேட்டாலே மோட்சம் கிடைக்கும் சொல்லுவாங்க. அதுபோல தாரக மந்திரமாக எல்லாம் அங்கு உச்சரிக்கப்படவில்லை. இங்கு மட்டும் இந்த பாரத தேசத்திலே மட்டும்தான் ராம் என்ற நாமம் திவ்ய நாமமாக உச்சரிக்கப்படுகிறது. பகவான் சாட்சாத் பகவான் கண்ணன், நாராயணன், பரந்தாமன் இங்கே அவதரித்த அந்த அவதாரத்தின் பேராக உச்சரிக்கப்படுகிறது ஸ்ரீராம் என்று. அப்பேற்பட்ட நாமம் இந்த தாரக நாமம். இந்த தாரக நாமம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், ஆழ்கடத்தல் செய்கின்ற நாமம் இந்த தாரக நாமம். அது என்னப்பா ஆழ்கடத்தல்? இன்னைக்கு தாரகம் என்கிறதுக்கு அர்த்தம் தாரக அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு புரியும். இன்னைக்கு நம்ம ஊரு விட்டு ஊரு போனோம்னா எப்படி போறோம்? இந்த வழிச்சாலைகள் வழியா போறோம், உண்மையா இல்லையா? அந்த வழிச்சாலைகளுக்கு என்ன சொல்றோம்? 4 ட்ராக் 6 ட்ராக் பாதைகள். இங்க ஆட்கள் ஒரு ஊர் விட்டுக்கு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போடும்னா அதுக்குண்டான ட்ராக் பாதை, வழித்தடங்கள். ரோடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா
நல்ல அருமையா இருக்குப்பா, 6 ட்ராக் ரோடு இருக்கு, 4 ட்ராக் ரோடு இருக்கு, அந்த வண்டி அந்த வேகத்தில் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இங்க கிளம்புனோம்னா 5 மணி நேரத்தில் சென்னை போய் சேர்ந்துடலாம். என்ன 5 மணி நேரத்தில் சென்னை போய் சேர்ந்துடலாம், ட்ராக் ரொம்ப அருமையா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன நடக்குதுன்னா, ஒரு ஊரு விட்டு ஒரு நகரத்துக்கு நகர்கிறது வாகனங்கள், அதிலே பயணிக்கிறோம் நாம் எல்லாமே, அதில் கொண்டு சேர்க்கப்படுகிறது பல பொருட்கள். என்ன அப்படி சொல்லும்போது, ஒரு ஊரு விட்டு ஒரு ஊரு நகர்வதற்காக உபயோகிக்கப்படும் வார்த்தை ட்ராக் அப்படின்னு சொல்லி, இதே வார்த்தை இந்த உலகத்தை விட்டு, இந்த சம்சார சாகரத்தை விட்டு, இந்த பிறவி கடலை விட்டு, இந்த மரணம் இறப்பு இந்த பிறப்பு என்ற அந்த நிகழ்வுகளுக்கு இடையில் நமக்கு இருக்கின்ற துன்பங்களை விட்டு மோட்சம் என்ற ஒரு சித்திக்கு நம்ம எல்லாம் கடத்தும் வார்த்தை தான், அந்த ட்ராக் தான் தாரக என்று சொல்லப்படுகிறது. தாரக என்று எழுதி பாருங்கள், ட்ராக் என்று வரும் ஆங்கிலத்திலே. ஆகையாலே இது கடத்தப்படும் ஆள் கடத்தல் வார்த்தை தாரக. இந்த தாரக நாமம் நாம் எல்லாம் உச்சரிக்க இந்த பிறவி கட்டியிலே இந்த அல்ப உலகத்தில் இருந்து மோட்சமான வைகுண்டத்தை அடையக்கூடிய நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் தாரக ட்ராக் தான் இந்த மந்திரம் ராம் என்பது. இந்த ராம் என்ற மந்திரத்தை நாம் உச்சரித்தாலே நம்முடைய பாவங்கள் விலகி புண்ணியங்கள் சேர்ந்து விடுமாம். ரா என்று சொன்னாலே நாம் செய்த பாவம் எல்லாம் போய்விடுமாம். இன்னும் சொன்னால் நாம் செய்த நமக்கு புண்ணியம் வந்து சேருமாம் என்பது போல இந்த ராம நாமம் அமைந்திருக்கிறது. பொதுவாக இந்த ராம நாமத்தை மக்கள் பெயராகத்தான் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராம அப்படின்னா ராமச்சந்திரன், ராமமூர்த்தி, ஜானகி ராமன், சீதாராமன் அப்படின்னா பேர் நிறைய நம்ம சமூகத்தில் வச்சிருக்காங்க. ஏன் நம்ம தாய்மார்களுக்கு கிராமத்தில் போனா ராமாயி அப்படின்னு பேர் இருக்கு. ராமாயின்னா பெண்பால் ஆயிருமா, அப்படிலாம் சம்ஸ்கிருதத்தில் கிடையாது. ஆனால் தமிழ்ல ராமாயின்னா பெண்பால். என்ன இப்படிலாம் பேர்கள் நிறைய இருக்கு. ஆசைப்பட்டு வைக்கிற நாமம் ராம நாமம். இந்த ராமனுடைய நாமம் எப்போதிருந்து இருந்திருக்கிறது? ராமன் என்ற நாமம் எப்போதிருந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ராமன் பிறப்பதற்கு முன்னால் இருந்தே ராமநாமம் விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே. எப்படி இது உண்மை என்று நீங்க எல்லாம் நினைப்பீங்க? இப்ப நான் சொல்லிட்டேன், இந்த ராமநாமம் ராமன் பிறப்பதற்கு முன்னால் இருந்தே இருக்கிறது என்று சொல்லிட்டேன். அதை எப்படி ஊர்ஜிதம் செய்யறது அப்படின்னு பார்த்தா, ராமனுடைய அவதாரத்தை பார்த்தால் தெரியும், எண்ணிக்கையை பார்த்தால் தெரியும். ராமனுடைய அவதாரம் தசாவதாரத்திலே 7வது அவதாரம். பிறகு பலராமன், பிறகு கண்ணன், பிறகு வரப்போகின்ற கல்கி அவதாரம் 10வது அவதாரம். 7வது அவதாரம் ராமனுடைய அவதாரம். அதற்கு முன்னே ராம் என்ற பெயரில் இன்று ஒரு அவதாரம் இருக்கிறது. என்னது? பரசுராம அவதாரம். ராமன் பரசுராமன். அப்ப இந்த ராமனுடைய பேரு ரகுராமன், சீதாராமன். ரகுராமன் என்று முதலில் போற்றப்படுகிறது. ஏன்னா ரகுகுல திலகம் ராமன். ஆகையாலே ராம் என்ற பெயர் இவர் ராமச்சந்திர பிரபு பிறப்பதற்கு, திரேதாயுகத்தில் பிறப்பதற்கு முன்னாலிருந்தே இருந்திருக்கிறது என்றால், இந்த ராமநாமத்தின் மகிமை எந்த யுகத்தில் இருந்து இருந்திருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகையால இந்த தாரக ராமம் ஆழ்கடத்தல் நாமம் அப்படின்னு சொன்னேன். ஆழ்கடத்தல் யாரையா பண்றது அப்படின்னு கேட்டா, பெருமாள் பண்ணுகிறார். எப்படி? பெருமாள் தான் ஆழ்கடத்தல் பண்ணுகிறார். அப்ப பெருமாள்னா யாரு அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் பெருமாள்னா என்ன நினைப்பாங்க? இங்க ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க, கூடல் அழகர் பெருமாள்னு சொல்லுவாங்க, கள்ளழகர் பெருமாள்னு சொல்லுவாங்க, ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்ல போனா இவங்க எல்லாம் பெருமாளே கிடையாது. என்னப்பா பெருமாளை போய் பெருமாள் இல்லைங்கிறன? பெருமாள் என்றால் ஒரு ஆணாக இருக்க வேண்டும், மனிதனாக இருக்க வேண்டும். எல்லாமே பாத்தீங்கன்னா அவதாரம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மூர்த்திகள் தான். இதெல்லாம் மூர்த்திகள் தான். ஆனால் மனிதனாக இருக்கின்றதானா கிடையாது. என்ன? கூடலழக பெருமாள் மனிதனானா கிடையாது, அது கடவுள். என்ன? கள்ளழக பெருமாள் மனிதனானா கடவுள். அப்ப பெரும் ஆள்னா ஆட்களிலேயே பெரிய ஆள், அதான் பெரும் ஆள்.
அப்படின்னு பார்த்தா இந்த பெருமாள் என்ற வார்த்தை ஒரு அவதாரத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். எந்த அவதாரம்? மனிதனாக பிறவி எடுத்து நமக்கெல்லாம் தர்ம நெறியை காட்டிவிட்டு தர்ம நெறியில் வாழ்ந்து காட்டி இந்த உலகத்தையே உய்விக்க வந்த ஒரே அவதாரம். பிறப்பிலிருந்து தன்னுடைய சன்னடி சோதியான வைகுண்டத்துக்கு சரையு நதியிலே இறங்கி செல்லும் வரை மனிதனாகவே வாழ்ந்த ஒரே அவதாரம் அந்த பெரும் ஆளான ஸ்ரீராம அவதாரம், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் அவதாரம். ஆகையாலே பெருமாள் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை மட்டும்தான் குறிக்கும். இந்த காரணத்தினாலதான் ஸ்ரீரங்க பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பேரு. அதனால பெரிய பெருமாள் அப்படின்னு பார்த்தா இந்த பெரும் ஆளான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வழிபட்ட மூர்த்தியான ஸ்ரீ ரங்கநாதர்ங்கிறதுனால அவருக்கு பெரிய பெருமாள்னு பேரு, ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு. அதனால இந்த ராம நாமத்தின் மகிமையை உணர வேண்டும் என்றால் ஒவ்வொரு கட்டத்திலும் அவதாரத்தில் எப்படி இந்த ராமனுடைய சரித்திரம் விளங்குகிறது, கேரக்டர் விளங்குகிறது. சாரித்திரம் என்ற ஒரு வார்த்தை, சம்ஸ்கிருத வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை. சாரித்திரம் என்றால் ஒரு மனிதனுடைய சாரித்திரம் அறிய வேண்டும் என்றால், அவருடைய குணத்தை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் அவருடைய சரித்திரம் நமக்கு தெரிய வேண்டும். இந்த கேரக்டர், சரித்திரம், சாரித்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வார்த்தை சேர்ந்தே வரும். ஆகையாலே இந்த மனித பிறவி எடுத்த அவதாரம் இந்த ராம அவதாரத்திலே அவனுடைய குணத்தின் வெளிப்பாட்டினாலே இந்த ராம என்று முன்னாடி இருந்த அந்த ராம நாமம், ராம பெயர் இன்று ராம மந்திரமாக, தாரக மந்திரமாக விளங்க ஆரம்பித்து விட்டது. ஏன்னா பரசுராமன் இருக்கும்போது தாரக மந்திரம் இல்லை. பரசுராமன் இருந்த காலத்துல ஆவேச அவதாரமாக தன் அன்னையின் தலையையே கொய்த அவதாரம் அந்த அவதாரம். எல்லா சத்திரியர்களையும் முடித்த அவதாரம் அந்த பரசுராம அவதாரம். கோபத்தின் வெளிப்பாடு, என்ன ஆவேசத்தின் வெளிப்பாடு அந்த பரசுராமன். அந்த அவதாரத்தை தாரக மந்திரமா அப்போது சொல்லப்படல. அப்ப ராமனுடைய அவதாரம் ஏன் தாரக மந்திரமா சொல்லப்பட்டதுன்னா ராமனுடைய குணத்தின் வெளிப்பாட்டினாலே அது போற்றப்படுகிறது. ராமோ தர்மவான் விக்கிரக அப்படின்னு சொல்லுவாங்க. ராமோ தர்மவான் விக்கிரகனா நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணனும் தர்மத்தின் அவதாரம் தானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது கண்ணன் சொன்னதுதான் தர்மம், செஞ்சது பூரா பாத்தீங்கன்னா சேட்டை தான். செஞ்சது பூரா சேட்டை தான், சொன்னது தர்மம். அவன் என்ன சொன்னானோ தர்மம் ஆயிரும். ஏன்னா அவன் மாயன் மணிவண்ணன், அவன் எல்லாம் மாயம் பண்ணுவான். இப்ப இந்த வாசல்ல ஒரு மூணு படி இருக்குன்னு வச்சுங்களேன். கண்ணன் வந்து நின்று 4வது படி அங்க பாருன்னு சொன்னா அங்க படி வந்துடும். என்ன 4வது படி அங்க பாருன்னு சொன்னா அங்க படி வந்துடும். ராமன் அப்படி சொல்ல மாட்டான். என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுவான். 3 படி இருக்குன்னா 3 படி தான் இருக்குன்னு சொல்லுவான். அவன் செய்தது தர்மம் ராமன், இவன் கண்ணன் சொன்னது எல்லாம் தர்மம். அப்படின்னா கண்ணன் சொன்னதை கேட்டு நடக்க வேண்டும், ராமன் நடந்ததை கேட்டு நாம் நடக்க வேண்டும் ராமனின் பாதையிலே. அந்த பாதை தான் தாரக, நம்மை எல்லாம் மோட்சத்துக்கு அழைத்து செல்லும் நாமம் ஸ்ரீராம் என்று போற்றப்படுகிறது. கேனோ பாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்யதேர் பண்டிதை நித்யம் ஸ்ரோச்சுமிச்சாம் யகம் பிரபு ஸ்ரோதுமிச்சாம் யகம் பிரபு என்று சொல்லி ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சிவபெருமான் பார்வதி இருவரும் என்ன பேசிக்கொள்ளும் இந்த வார்த்தை. பார்வதி தேவி வினவுகிறாள், என இவ்வளவு பண்டிதர்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு வித்வான்கள் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் வரப்போகும் யுகத்திலே நேரமின்மையால் தங்களுடைய ஜபத்தையும் தவத்தையும் மந்திரத்தையும் இழக்க நேரிடும். ஏன்னா நேரமின்மையால், ஏன்னா உண்மையிலே நம்ம வேலை ஃபாஸ்டா இருக்கும், எவ்வளவு வேகமா இருக்கும். ஒரு வார்த்தை நம்ம இந்த நேரத்துக்கு இங்க வரணும்னு சொன்னாலே அந்த அளவுக்கு நமக்கு ஜன நெருக்கடி, என்ன அந்த வாகன நெருக்கடி, இதெல்லாம் தாண்டி எவ்வளவு வேகமா போற வாகனங்கள் எல்லாம் தாண்டி மக்களுடைய அந்த அவசர நிலையெல்லாம் தாண்டி இங்க வர வேண்டி இருக்குன்னா இந்த உலகம் அவ்வளவு வேகமா சுழன்றுகிட்டு இருக்குல்ல. அப்ப இந்த வேகத்தை எல்லாம் தாண்டி நாம் இந்த உபன்யாசம் கேட்க வர வேண்டி இருக்கு. என்ன நமக்கு அவ்வளவு அலுவல்கள். ஆகையாலே அவ்வளவு நேர நெருக்கடி இருக்கும் போது நாம் எல்லாம் எப்படி இந்த 1000 நாமங்களை சகஸ்ரநாமத்தை உச்சரிக்க முடியும் என்று
இந்த பார்வதி தேவி வினவுகிறாள் சிவபெருமானிடம். அதற்கு சிவபெருமான் சொன்ன பதில்தான் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீராம என்ற தாரக நாமத்தை 3 தடவை உச்சரித்தாலே இவ்வளவு வேகமான இருக்கின்ற இந்த உலகத்திலே சுழன்று கொண்டிருக்கும் நாம் எல்லாமே மிக சுலபமாக இந்த 1000 நாமங்கள் சொல்வதற்கு சமமாகிவிடும் என்று தீர்வு கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு என்பது போல இந்த தாரக நாமத்தின் மகிமை நமக்கு விளக்கப்படுகிறது. அப்படின்னா இது என்ன? கேனோ பாயேன லகுனா அப்படின்னு வருது. லகு அப்படின்னா என்ன வார்த்தை? இது அருமையான வார்த்தை. மக்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுவது ஒன்று. என்ன? மக்கள் பெண் பார்க்கிறார்களோ, வீடு கட்டுகிறார்களோ, இல்ல பணம் வேண்டுமோ அப்படின்னு பார்த்தா எல்லாமே எப்படி நடக்கணும்? சுலபமா நடக்கணும், கஷ்டப்படக்கூடாது. நம்ம தேடி போற பொருள் நம்ம ஒரு கால் வாசலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அதை தேடி நமக்கு வந்துடணும். எப்படி? நம்ம பகவானை பார்க்கறதுக்கு போறோம். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு வருஷம் பூரா போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஆனா போயிட்டு வந்துட்டு இருக்கோம்னா போகணும்னு நினைச்சா பல அலுவல்கள். நமக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருவாரு, கதை பேச ஆரம்பிச்சிருவாரு. அவரை வெளியே போகணும்னு சொல்ல முடியாது, என்ன நம்மளும் கிளம்ப முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில நம்ம எல்லாம் அகப்பட்டுருவோம். உண்மையா இல்லையா? அந்த மாதிரி நமக்கு பல அலுவல்கள். என்ன, நம்ம அரட்டை அடிப்போம், நிறைய பேசுவோம், ஆனா கோயிலுக்கு போக முடியாது, ஏன்னா நமக்கு அலுவல்கள். ஆனா அதே பகவான் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பங்குனி பிரம்மோற்சவத்துக்கு அப்ப நம்ம வாசலுக்கே வர்றாரியா? எப்படி இருக்கும்? எவ்வளவு சுலபம், எவ்வளவு லகு. லகு என்ற வார்த்தை லக்கு என்று மாறி இருக்கிறது. லகு என்ற சம்ஸ்கிருத வார்த்தை லக்கு. லக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம சிரமப்படாம நமக்கு கிடைச்சா அது நமக்கு லக்கு. கேனோ பாயேன லகுனா. லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்சதேர் பண்டிதை நித்யம் ஸ்ரோதுமிச்சாம் யகம் பிரபோ அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கேட்டிருக்கா. அந்த லக்கு நமக்கு வேணும்யா. அந்த லக்கு எப்படி மக்களுக்கு கிடைக்கும்? இந்த கலியுகத்துல இவ்வளவு வாழ்க்கை சுழற்சியில, இவ்வளவு கஷ்டமாக வாழ்கின்ற இந்த வாழ்க்கை சுழற்சியில அவ்வளவு ஈர்ப்பு, நம்ம இந்திரிகள் எல்லாம் அப்படியே பல காரணங்களுக்காக ஈர்க்கப்பட்டு சிதைந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்நிலையிலே எப்படி சுலபமாக நம்ம இந்த 1000 நாமத்தை லக்கு அப்படின்னு சொல்லி, எப்படின்னு கேட்டா அந்த லக்கு தான் இந்த தாரக மந்திரமான ஸ்ரீராம் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம ராமநாமத்தை பத்தி இன்னைக்கு பேசணும்னா மக்கள் வந்து தயாரா இல்லை. இன்னைக்கு காலையில் உற்சவம் நடந்ததுங்க, அருமையாக உற்சவம் நடந்தது. நிறைய பேர் வந்தாங்க. கோயில் கதவு சாத்தியாச்சு, இந்த நம்ம அலுவலக கதவு சாத்தியாச்சு. வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, என்னப்பா பொங்கல் பிரசாதம் நாங்களே காணாமே அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் புறத்தட்டுச்சு, ஆஹா எது கொடுத்தா மக்கள் வருவாங்கிறது தெரியாம இருக்கு அப்படின்னு நினைச்சோம். என்ன பொங்கல் பிரசாதம் இல்லையே, கல்யாணம் எப்ப நடக்குதுன்னு கேட்டாரு. கல்யாணமாயா? சீதாராமர் கல்யாணம் இன்னைக்கு இல்ல. அப்படி இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு ராமநவமி உற்சவங்க, நாளைக்கு தாங்க சீதா. ஆமா, அந்த ஆண்டாள் கல்யாணம் நடக்குமே, அது மார்கழி மாசங்க, கூடாரவல்லி, அப்ப ஆண்டாள் மாலை மாற்றலுங்க. இப்படி பல விஷயங்களை நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அவர் வந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசாதம், பொங்கல் அப்படின்னு சொல்றது போல இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. இந்த தாரக நாம மந்திரம், தாரகம், போஷகம், என்ன பானம் எல்லாமே ராமன் என்று போற்றிய சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம். இன்னைக்கு ராமநாமம்னு சொல்லி நம்ம சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ராமநாமத்துக்காக வாழ்க்கையே அர்ப்பணித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். எப்படி இருக்கும் பாருங்க, வாழ்க்கையே அர்ப்பணித்தவர்கள். நம்ம சொல்லணும்னா ராம் பஜனகாரி முன்னு தூ ராம் பஜனகாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் பின்னாடி இருக்காரு, பாடி இருக்காரு. ராம் பஜனகாரி முன்னுத்து ராம் பஜனகாரி அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அவங்க எல்லாம் இந்த ராம நாமத்துக்காக உயிரை கொடுத்தவர்கள், உயிரினும் மேலான நாமமாக கருதியவர்கள். ஏன்னா ராம எனரே அப்படின்னு கீர்த்தனை, ராமநாமா எனரே. அந்த கீர்த்தனை யாரு பாடியிருக்காங்கன்னா நம்மளுடைய வெங்கட்ரமண பாகவதர் பாடியிருக்காரு. சௌராஷ்டிரா மொழியில இருந்தாலும் அந்த ராமநாமத்துக்காக பாடி வைத்திருக்கிறார். ராம ராமாயணரே. அந்த கீர்த்தனையில தாரக நாமமு
அப்படின்னு சொல்லி இது தாரக நாமம், தாரக மந்திரம் சொல்லி, தாரக மந்திரம் ஸ்ரீ ராம நாமம் சொல்லி அதை சொல்லுங்க. ராம ராம எனரே அப்படின்னு சொல்லி ராம ராம என்ற நாமத்தை சொல்லுங்கள், வாயார உச்சரியுங்கள் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க முன்னோர்கள், நம்முடைய ஆச்சாரியர்கள், நம்மளுடைய ஞானிகள், பரம்பரையில் வந்தவங்க எல்லாம் அப்படி உயிரை கொடுத்திருக்காங்க ராமநாமத்துக்கு. ஆகையால இந்த ராம நாமத்துக்காக பாடுபட்டவர்கள் பல பேர். காந்திஜி கூட சொல்லுவாங்க, கடைசியில என்ன, கடைசியில் அந்த குண்டு அடிபட்டும் போது, கடைசியில போகும்போது அந்த வார்த்தை தான் அவருக்கு பெயரே கொடுத்திருக்கு, ஹே ராம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன, அந்த ராம நாமத்தை உச்சரிக்கிறாரு. காசியில இன்னைக்கு கூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது, அனுபவம்னு தான் சொல்லணும். இன்னைக்கு கூட அங்க மோட்சம் அடைகிற ஒவ்வொரு நபருக்குமே ஸ்ரீராம நாமத்தை காதில் சிவபெருமானே ஓதுகிறாராம். என்ன, சிவபெருமான் பார்வதிக்கு சொன்னது மட்டுமில்ல, உண்மையிலேயே காசியம்பதியிலே எல்லா உயிர்களுக்கும் மோட்சம் வழங்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஸ்ரீ ராமநாமம் காதிலே ஓதப்படுகிறதாம். மோட்சத்துக்கு போறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்ன, அந்த மாதிரி அந்த தாரக, அந்த ட்ராக், அதுதான் ராமநாமம். இது மிகவும் சுலபமாக்கப்பட்ட, நமக்கெல்லாம் முக்தி அளிக்கக்கூடிய நாமமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த ராமநாமத்தை உயிர் மூச்சாக கொண்டு கீர்த்தனைகள் பாடியவர்களும், இந்த ராம காவியத்தை மேற்கொண்டு வளர்த்தவர்களும் ஏராளம் இந்த பாரத தேசத்திலே. இந்த பாரத தேசத்தில் பார்த்தோம்னா நிறைய தாசர்கள் இருந்திருக்கிறார்கள். வடதேசத்தில் பார்த்தீங்கன்னா தாசர்கள் என்றே வழங்கப்படுகிறார்கள். ராமதாசர்கள் என்றே ராமதாசனே பேரு. என்ன, அப்பேற்பட்ட மகான்கள் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் தேசத்திலே பார்த்தீங்கன்னா கம்பர் இருந்திருக்கிறார். பாபநாசம் சிவன் என்ற ஒரு சங்கீத வித்வான் இருந்திருக்கிறார். என்ன, அந்த வித்வான் ராமனுக்காக ஒரு கீர்த்தனை பாடியிருக்கிறார். எவ்வளவு அருமையான கீர்த்தனை தெரியுமா? அந்த கீர்த்தனை தோடி ராகத்திலே பாடியிருக்கிறார். ரொம்ப அருமையான கீர்த்தனை. குலதெய்வம் ராமன் என்று போற்றி இருக்கிறார் அந்த கீர்த்தனையிலே. ஆகையாலே இந்த ராமநாமத்தை பல ஞானிகளும், பல சங்கீத வித்வான்களும், பல தபசிகளும் போற்றிக் கொண்டே வந்திருக்கிறார்கள். அப்படி வரும் வரிசையிலே நாம் எல்லாமே இந்த பாரத தேசத்திலே, இந்த மதுரையம்பதிலே கோவில் அமைத்து மூர்த்திகளை வழிபடக்கூடிய நாம் எல்லாமே கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா ராம தரிசனத்தை நேரிலேயே காணக்கூடிய வகையிலே, இங்கு வாழ்கின்ற அனைவரும் நேரிலேயே வந்து அனுபவிக்கக்கூடிய வகையிலே, ராமனை வழிபடக்கூடிய வகையிலே நாம் எல்லாம் ஒரு ஆலயம் அமைத்து என்ன இந்த அதி அற்புதமாக இந்த மக்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த ராமநாமத்திலே முக்கியமாக சொல்லப்படுவது என்னவென்றால், ராம என்ற இரண்டு வார்த்தை, இந்த இரண்டு எழுத்துக்கள், இரண்டு அக்ஷரங்கள் இவ்வளவு காலமாக பீஜ மந்திரமாகவே சொல்லப்படுகிறது. ராம் 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 என்று சொன்னாலே நம்முடைய தேஜஸ் ஏறிவிடுமாம். ஸ்ரீராம ஜெயம் என்னால் ஒரு அனுபவம் கிட்டும். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் என்றால் 13 அக்ஷரங்கள். எத்தனை பேர் இந்த 13 எழுத்து வந்த அந்த எண் வந்தாலே விலகி போயிடுவாங்க. ஏன்னா யாரோ ஒரு திரைப்படத்தில் 13 எண்ணுக்கு ஏதோ ஒரு பேய் பிசாசு மாதிரி காமிச்சிட்டான் போல, 13ஆம் நம்பர் வீடா என்னமோ ஒரு படம் வந்து அதே மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க 13 நாளே விளக்கிடுறானுங்க. ஏன்னா 13 நல்ல அருமையான எண். 13 அருமையான எண். ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம் என்ற இந்த மந்திரத்தை கூட்டினால் 13 அக்ஷரம் தான் வரும். ஏன்னா இந்த ராம நாமத்தை ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம் என்ற இந்த உச்சரிப்போடே, இந்த ஏற்ற இறக்கத்தோடே நாம் எல்லாம் சொல்லி வந்தோம் என்றால், வீட்டில் இருக்கின்ற அந்த எனர்ஜி லெவல் சொல்லுவாங்கல்ல, அந்த தேஜஸ் நன்றாக வெளிப்படுமாம். அந்த வீட்டிலேயே தேஜஸ் வெளிப்படுமாம். ஏன்னா நம்ம நிறைய பயப்படுறோம், இந்த துர்தேவதை அந்த துர்தேவதை, எந்த தேவதை இருந்தாலும் எந்த துர்தேவதையும் விலகி விடுமாம். அப்பேற்பட்ட மந்திரம் இந்த ராமநாமத்தோடே நாம் ஜபிக்கின்ற இந்த ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரம். ஒரு முக்கியமான விஷயம், ஜெயம் என்று தான் சொல்ல வேண்டும், ஜெயம் என்று சொல்லக்கூடாது. ஜெயம் என்று சொன்னால் போருக்கு துணிகிறோம் என்று அர்த்தம். அது ஒரு பெரிய அறிவுறுத்தினார். ஜெயம் ஜேன்னு போடக்கூடாது, ஜெயம் என்று தான் போட வேண்டும். ஜா என்றால் அதற்குண்டான மதிப்பு அலாதி, அது லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உண்டான மதிப்பு ஜெயம். நாம்
இல்லறத்தில் இருக்கின்ற நாம் எல்லாம் ஸ்ரீராம ஜயம் என்றுதான் ஜாதான் சொல்ல வேண்டும், ஜே கிடையாது. என்ன அதுபோல இது ஒரு பீஜ மந்திரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்னு போடுறாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கா. நம்ம வாழ்க்கைக்கே உண்டான ஒரு பிஜிஎம், பீஜ மந்திரம், இந்த தாரக மந்திரம் ஸ்ரீராம் என்பதை உணர வேண்டும். அது பிஜிஎம்மா இருந்தா நமக்கு வாழ்க்கை சிறக்கும் இல்ல. ஏதோ பிஜிஎம் போடுறானுங்க, இந்த பிஜிஎம் போடலாம்ல நம்ம வாழ்க்கையில. காலையில் எந்திரிச்சு ஸ்ரீராம்னு சொல்லலாம்ல, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ல. எதுக்கு இளைஞர்கள் எல்லாமே இந்த மந்திரத்தின் அருமை தெரியாமல் என்று இருக்கிறார்கள் என்றால், இது போன்ற இந்த மந்திரத்தின் பெருமைகளை எல்லாம் கேட்க வேண்டும். கேட்டோம்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும். உண்மையிலேயே நடந்த சம்பவம். ராமநாமத்தின் மகிமை எல்லாம் உணர வேண்டும். ஏனென்றால் ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் சொல்லும்போது நமக்கு ஆபத்து காலங்களிலேயே அந்த ஆபத்தை விலக்கக்கூடிய மந்திரம் ஸ்ரீராம் சொல்றோம்னா, இது ஆஞ்சநேயருக்கு நடந்தது மட்டும் கிடையாது. ஆஞ்சநேயர் எல்லாம் சிக்கல இருக்கும் போதெல்லாம் எப்ப அந்த கடலை, அந்த இலங்கைக்கு போக வேண்டிய அந்த கடலை தாண்ட வேண்டிய நிலைமையிலே அவருக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் ராமநாமத்தை ஜபித்து அந்த அஷ்டமா சித்திகளை பெற்று உடனடியாக கடலை தாண்டி இருக்கிறார் ஆஞ்சநேயர். அப்படி அவருக்கு கிடைத்த அந்த வலிமை நமக்கு கொஞ்சமாவது கிடைக்காதா? என்ன கிடைக்கும். பல நிலைகளிலே, பல துன்பம் நடக்கக்கூடிய நிலைகளிலே இந்த ராம நாமம் நம்மை மந்திரமாக காக்கிறது, உண்மையிலே காக்கிறது. ஒரு சம்பவம், அடியனுடைய மகன் ஒரு கொஞ்சம் உடம்பு சௌகரியம் இல்லாம போய் அவருக்கு பரீட்சை எழுத காலம் வந்துருச்சு. பரீட்சை எழுதணும்னா கல்லூரிக்கு போய் தானே எழுதணும். அதனால உடம்பு தேறிடுச்சு. தேறி இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்தான், கொஞ்சம் சோர்வா தான் இருந்தான். அப்படி இருக்கும்போது அவன் வண்டியில போறேன் அப்படின்னு சொன்னான். வண்டியில இருந்து கிளம்பிட்டான். இது நடந்த சம்பவம். வண்டியில கிளம்பி கல்லூரிக்கு போயிட்டான். போயிட்டு பரீட்சை எழுதி திரும்பி வரும்போது வீட்டுக்கு செய்தி வருது, பையனுக்கு அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்கன்னு சொல்லி. நடந்த சம்பவம் இது. அலறி அடிச்சுக்கிட்டு நானும் என் மனைவியும் போறோம், ஆஸ்பத்திரிக்கு போறோம். அலறி அடிச்சுக்கிட்டு என்ன ஆயிருக்கோ ஏதாயிருக்கோன்னு அவ கத்தி அழுகிறான். எல்லாம் பொருட்டுக்கிட்டு நாராயண நாமத்தை ஜபிச்சுக்கிட்டு ராமநாமத்தை ஜபிச்சு நான் வண்டி எடுத்துட்டேன். அவன் மேல எல்லாம் நம்முடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய அந்த ராமநாமம் நம்மை காக்கும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. வேகமா வண்டியை எடுத்து போய் போறதுக்கே அரை மணி நேரம், அவ்வளவு தூரம். அந்த கல்லூரியும் சரி, அந்த மருத்துவமனையும் சரி, அவ்வளவு தூரத்துக்கு போய், பெயர் சொல்ல விரும்பல, அந்த மருத்துவமனைக்கு போய் அவன் படுத்திருக்கான். தொட்டு அப்படியே பேசினேன், காலை அசைச்சான், பேசினா, மகிழ்ச்சி. இதெல்லாம் நடந்துருச்சு. நடந்த பிறகு அவனுக்கு எங்கே அடிபட்டதோ அந்த இடத்துக்கு போய் அடியேன் பார்த்தேன். அவனுக்கு எங்கே அடிபட்டதோ அந்த இடத்துக்கு போய் அடியேன் பார்க்கும்போது அந்த இடத்திலே ஆஞ்சநேயருடைய படம் இருக்கிறது. அவன் இங்கிருந்து கிளம்பும் போது ஆஞ்சநேயரை தியானிச்சுக்கிட்டேன் அடியேன். ஆஞ்சநேயரை, இங்க இருக்கிற ஆஞ்சநேயரை ஒரு க்ஷணம், பகவானே இவன் உடம்பு சௌகரியமா இருந்து இப்பதான் கிளம்புறான், போயிட்டு எப்படி வருவானோ பார்த்துக்க அப்படின்னு தியானிச்சேன். அந்த தியானத்தின் வெளிப்பாட்டாக நேரமோ என்னமோ தெரியல, அடிபட்டுச்சு. ஆனா எந்த பெரிய சேதாரமும் இல்லை. முகத்துல கொஞ்சம் அடி, பல்லு கொஞ்சம் அடிபட்டுச்சு, அவ்வளவுதான். ஆனா வேற ஒன்று சேதாரமும் கிடையாது. அந்த மாதிரி அனுபவங்கள். ராமன் நம்மை காக்கிறான். என்ன வேணா நடந்திருக்கலாம்ல, எப்படி வேணா நடந்திருக்கலாம்ல. ஏன் இந்த மாதிரி ஒரு சிறு ஒரு அடியோட போயிருச்சுங்கிறது போல அனுபவம் நிறைய இருக்கிறது. நாம் எல்லாம் அதை பத்தி பேசுவதில்லை. எதையெல்லாம் கேட்கிறோம், இதை பத்தி சொல்லக்கூடாது, பெருமை தானே இது, சொல்லுங்க. ராமநாமத்தின் அருமையை சொல்லுங்க, எவ்வளவு காக்குதுன்னு சொல்லுங்க. எத்தனையோ விபத்துக்கள் நமக்கு நடக்கவிருக்கலாம், எத்தனையோ ஆபத்துக்கள் நமக்கு வரவிருக்கலாம். இதில் எல்லாம் இருந்து நம்மை காப்பது பகவானுடைய நாமாக்கள் தான், ராம நாமம் தான், தாரக நாமம் தான். எவனோ நம்ம ஆள் கடத்தல் செய்யறான், எவனோ நம்ம எங்கெங்கயோ கூட்டிட்டு போறான். இந்த பாரத தேசத்துல பிறந்தாலே புண்ணியம் என்றோம், இங்க இருந்தாலே பாக்கியம் செஞ்சிருக்கணும் என்றோம். இத்தனை கோவில்கள், இத்தனை திவ்ய தேசங்கள், இத்தனை ஆச்சாரிய புருஷர்கள் வாழ்ந்த இந்த தேசம், இத்தனை ரிஷிகள் வாழ்ந்த தேசம், இதை விட்டுட்டு ஓடுறாங்க பாருங்க எத்தனையோ தேசங்களுக்கு. அப்படியெல்லாம் அவங்க எல்லாம் ஆள்கடத்தல் செய்யும் போது ராமநாமத்தை ஜபிச்சு நம்ம நல்வழியை தேட வேணாமா? அதான் இந்த தாரக நாமத்தின், தாரக மந்திரத்தின் மகிமை ஸ்ரீராம் என்பதை உணர வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இருக்க வேண்டும். பக்தினா என்ன சொல்லுவாங்க நிறைய பேர், நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. என்னையா எத்தனை வருஷமே நம்பிக்கிட்டே இருப்பீங்க நீங்க, அனுபவமே இல்லையா உங்களுக்கு?
ஒரு வேலைக்கு போனா சம்பளம் கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கிட்டே இருப்பீங்களா நீங்க? 1ஆம் தேதி சம்பளம் வரலாம் போய் முதலாளிட்ட கேட்க மாட்டீங்க என்ன? அது அப்ப வந்து நீங்க எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு சாமி எப்ப வேணா கொடுங்கன்னு சொல்லுவீங்களா நீங்க? ஒருத்தன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். உடனே அவனுக்கு அங்க அந்த மேஜையில உட்கார்ந்து தலைமையில உட்கார்ந்து சம்பளத்தை வாங்கிட்டு போக மாட்டான், போராட்டம் பண்ணிட மாட்டாங்க. அது போல பக்தியிலையும் போராடணுங்க, நம்ம போராடணும். அருள் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் பக்தி செய்ய வேண்டும், நாம் எல்லாம் ஜபம் செய்ய வேண்டும், நாமத்தை உச்சரிக்க வேண்டும். இது எல்லாம் ஒண்ணும் செய்யாம அருள் கிடைச்சிருந்தா எப்படி கிடைக்கும்? இதுவும் ஒரு விளையாட்டு தாங்க, இது ஒரு விளையாட்டு. பந்து அடிச்சு விளையாடுறோம்னா மட்டை விளையாட்டு. அவன் பந்து போடுறான் நம்மளை அடிக்கிறதுக்கு, நம்ம வெளியே போகணும்னு சொல்லி நம்ம அந்த மட்டையை எடுத்து அடிக்க வேணாம் 6, 4ன்னு சொல்லி அதை விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தா அந்த 3 குச்சிகள் தெரிச்சு ஓடுதுல்ல. அப்ப நம்ம அடிக்க வேணாம் திருப்பி. அப்ப அடிக்கணும்னா நம்ம செயல்ல இறங்கணும், நம்ம ஜபம் செய்யணும், நம்ம தவம் செய்யணும், விரதம் இருக்க வேண்டும், கோயிலுக்கு செல்ல வேண்டும், இது போன்ற சத்காரியங்களிலே ஈடுபட வேண்டும், இது போன்ற சத் விஷயங்களிலே காதில் போட வேண்டும், காதில் வைத்துக் கொள்ள வேண்டும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய செயல்தான் நம்மை முன்னேற்றும், நம்முடைய செயல்தான் முன்னேற்றும். அந்த செயல் இல்லாம நமக்கு வந்து முன்னேற்றம்ன்றது கஷ்டம். ஆகையால இந்த அனுபவங்கள் நமக்கு வேண்டும். பக்தி என்றால் நம்பிக்கை. நம்பிக்கை என்று சொல்வது அடிப்படை நிலை, அடிநிலை, ரொம்ப அடிநிலை. அதிலிருந்து நாம் எல்லாம் முன்னேறி அனுபவ நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் இந்த தாரக மந்திரமான ராம நாமத்தை நாம் எல்லாம் ஜபிக்க வேண்டும். இந்த உலகத்திலே ராம என்ற இந்த இரட்டை எழுத்துக்கள் பல காரணங்களுக்காக பல்வேறாக கூறப்படுகிறது, பேசப்படுகிறது. எல்லாமே இருந்தாலுமே இந்த திவ்யமான மந்திரம் என்ற இந்த உணர்வு நம்முடைய பாரத தேசத்தில் மட்டும்தான் இருக்கிறதுன்னு அடியேன் சொன்னேன். இப்ப அதுபோல நம்ம பார்த்தோம்னா இந்த ராமநாமம் எப்போதிருந்து இருக்கிறது தமிழ்நாட்டிலே அப்படின்னு பார்த்தா சிலப்பதிகார காலத்திலிருந்து இருந்திருக்கு. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அவர் இந்த ராமனை பற்றி போற்றுகிறார். எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி பல குறிப்புகள் இருக்கின்றன. இதெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறதா? கிடையாது. நமக்கு என்ன சொல்லப்படுது? இதெல்லாம் கதைப்பா, ராமன் எல்லாம் இருந்ததெல்லாம் கதை, அதெல்லாம் சும்மா வந்து நமக்கு ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. பிராமணர்களுடைய என்ன அதெல்லாம் பிராமணர்களுடைய புரட்டு அப்படின்னா சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம தப்பிக்கணும்னா திடீர்னு ஒரு பள்ளத்தை தோண்டிட்டு ஏதோ அகழ்வாராய்ச்சி அது இதுன்னு தோண்டிட்டு இத்தனை அடிக்கு வரைக்கும் எந்த சாமி சிலையும் கிடைக்கல, எந்த ஒரு இதுவும் கிடைக்கலன்னு சொன்னா அது என்னன்னு பார்த்தா தொழில்பேட்டையா இருக்கு. தொழில்பேட்டை சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல போய் மீனாட்சி விக்கிரகமும் என்ன சுப்பிரமணிய சுவாமி விக்கிரகமும் தேடினா கிடைக்குமா? சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா அதை போய் தோண்டிட்டு பூரா மண்ணு மட்டை பூரா வந்து பானை ஓடு எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, அது ஒன்றும் சொல்லலைண்ணா. அது கிடைச்சா அது கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். அதை வச்சுக்கிட்டு சாமி எங்கேயுமே, சாமி சிலை எங்கேயும் இல்லை, சாமியே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரியான ஒரு திரளான ஒரு இதுக்கு வர்றாங்களே பார்த்தீங்களா? அந்த ஒரு இது வந்து நமக்கு வந்து ஏற்க முடியாதது சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க இத்தனை அடி வரைக்கும் தான் தோண்டி இருக்கோம், இன்னும் தோன்றுனா என்ன கிடைக்குமோ அப்படின்னு பார்த்தா எத்தனை வருஷத்துக்கு முன்பு நடந்த இந்த ராம காவியம், ராம அனுபவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் இன்னைக்கு போய் நம்ம வந்து தேடிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பாலம் நிக்குது. இவ்வளவு பெரிய பாலம், இதை விட ஒரு ஆதாரம் வேணுமா? ராமர் பாலம் நிக்குது, அற்புதமான பாலம். ஆதி காவியமான ராமாயணத்திலிருந்தே, வால்மீகி ராமாயணத்திலிருந்தே சொல்லப்படுகின்ற இந்த உண்மை சம்பவம். அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏதேதோ புதுசா வந்து இவங்க விளக்கி விளக்கி மக்களை வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அதான் சொன்னேன்ல, இன்னைக்கு ராமனுடைய பிறந்த நாள், இன்னைக்கு ராமனுடைய ராமநவமி உற்சவம் நடந்துகிட்டு இருக்கிற நேரம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ராமனை கொண்டாடுங்கன்னா இளைஞர்கள் பூரா 10 தலைன்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு, அதுக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அடியேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எதையுமே வந்து இல்லாததை சொல்றது இல்லை, இருக்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இருக்கிற நிலைமை இருக்கிற மாதிரி விளக்கணும். என்ன கஷ்டம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுல வந்து எதிரியுடைய பலம் என்னன்னு பார்க்கணும், நாமளும் எப்படி இருக்கணும், பக்குவமா இருக்கணுங்கிறத கத்துக்கணும். அதனாலதான் அடியேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதையும் தவறா சொல்லல, ஆனா அதை பார்க்கறவங்க இங்க கோயிலுக்கும் வரலாம்ல, ராமநவமி உற்சவத்தையும் கொண்டாடலாம்ல, இதையே விடுறாங்கன்னு கேட்டா ஈர்ப்பு பூரா அந்த பக்கம் தான் இருந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் இல்லை. என்ன காரணம்னா அறியாமை போயிட்டு இருக்கும். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இவ்வளவு காலமாக போற்றப்படுகிறான் அப்படின்னு பார்த்தா சிலப்பதிகாரத்தில் இருந்திருக்கு, புறநானூறுல போற்றப்படுகிறது, அகநானூறுல போற்றப்படுகிறது. ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது இந்த சிலப்பதிகாரத்திலே. அந்த சம்பவத்தில் என்ன சொல்றாங்கன்னா, புலவர்கள்
பல அரசர்களிடம் சென்று பரிசுகளை பெறுவார்கள். புலவர்களுக்கு என்ன அந்த காலத்துலன்னா அரசர்களை போய் போட்டுனா அவங்க பல பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க. அந்த பரிசை வச்சுக்கிட்டு அவங்க குடும்பம் நடத்துவாங்க. சில புலவர்கள் அரசவை புலவர்களாக ஆறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்படிலாம் ஆகும்போது ஒரு புலவர் அந்த அரசரை போற்றிவிட்டு பரிசுகளை கொண்டு தன் இல்லத்துக்கு வருகிறான். அவனுக்கு நிறைய நகைகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அந்த நகைகளை எல்லாம் கொண்டு தன்னுடைய இல்லத்தார் இருக்கிற குழந்தைகளுக்கும் மனைவியருக்கும் கொடுத்து விட்டு அவன் வேடிக்கை பார்க்கிறான். அந்த காட்சி வர்ணிக்கப்படுகிறது இந்த சிலப்பதிகாரத்திலே, புறநானூற்றிலே. அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்லோகம் எப்படி, அந்த பாடல் எப்படி வருதுன்னா, விரல் செறி மரபின் செவித்தொட குணரும், விரல் செவி மரபின் செவித்தொட குணரும், செவித்தொடர் மரபின விரல் செறி குணரும், அரைக்கு அமை மரபின மிடற்று யாக்குணரும், மிடற்று அமை மரபின அரைக்கு யாக்குணரும், கடுந்தெரல் ராமனுடன் புனர் சீதையை வலித்தகை அரக்கன் வவ்விய ஞான்றை நிலம் சேர் மதர் அணி கண்ட குரங்கின் செம்முக பெருங்கிளை இடைப்பொலி தா அங்கு அரா அகரு நகை இனிது பெற்றிகுமே இருங்கிளை தலைமை எய்தி அரும்படர் எவ்வம் உடந்த தன் தலையே அப்படின்னு சொல்லி இந்த பாசுரம். இவ்வளவு பெரிய இலக்கணத்தோட இருக்கிற அந்த புறநானூறுங்கிற அந்த செய்யுள்ள வர்ற பாசுரம் இது. அதுல என்ன சொல்றான், இதுல நீங்க கவனிச்சு கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு நேரத்தில் அவன் சொன்னது விரல் செறி மரபின செவி தொட குணரும். என்ன பண்றாங்களா அந்த குடும்பத்தார் எல்லாமே, இது வரைக்கும் இந்த போல நகைகள் எல்லாம் நட்டு எல்லாம் பார்த்ததே இல்லையா அந்த குடும்பத்தார். அவ்வளவு கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. அவங்க காதடியில போட்டுக்கிற செவியில போட்டுக்கிறத விரல் மோதிரமா போட்டுக்கிறாங்களாம். எப்படி விரல் மோதிரமா போட்டுக்கிறாங்களாம். மிடுக்குன்னா கழுத்து, மிடுக்கா போகணும்யா அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா. மிடுக்குன்னா கழுத்து, கழுத்துல போடுறத அரைஞான், கயிறுன்னா இடுப்புல போட்டுக்கிறது, கழுத்துல போட்டுக்க வேண்டியதை இடுப்புல போட்டுக்கிறாங்களாம், இடுப்புல போட்டுக்க வேண்டியதை கழுத்துல போட்டுக்கிறாங்களாம். இந்த மாதிரி இந்த புலவர் கொண்டு வந்த பரிசை எல்லாமே அந்த குடும்பத்தாரெல்லாம் இப்படி எல்லாம் மாறி மாறி போட்டுக்கிறாங்க. இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த ராவணன் என்ற அரக்கன் வவ்விய சீதை, அதாவது சீதையை கடத்தி கொண்டு அப்படியே அந்த விமானத்தில், ஆகாய விமானத்தில் கொண்டு போறான் ராவணன். அந்த காட்சியை வர்ணிக்கிறான். அது போல இருக்குன்னு சொல்லி அப்படி அந்த சீதையை வலியுறுத்தி கொண்டு பலவந்தமாக அழைத்து செல்லும் போது சீதையை தன்னுடைய நகைகளை எல்லாம் கழற்றி போட்டிருக்கிறாள். அந்த நகைகள் எல்லாமே அந்த கிஷ்கிந்தையிலே சிதந்து கடந்தனவாம். அப்படி சிதந்து கிடக்கும் போது அங்கே இருந்த வானரங்கள், குரங்கு கூட்டங்கள் எல்லாமே அந்த நகையை பார்த்துட்டு அந்த நகையை இப்படி கழுத்துல போறதை இடுப்புல போட்டுக்கிட்டாங்களா, என்ன காதுல போறதுல விரல் அணிஞ்சுக்கிட்டாங்களா, இப்படி மாறி மாறி போட்டுக்கிட்டாங்களா. அந்த காட்சி போலே ராம அவதாரத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வை என்ன குறிப்பிட்டு இந்த புலவருடைய குடும்பத்துக்கு சென்ற நகைகள் எல்லாம் இப்படி அணிவிக்கப்பட்டனவாம் என்று இந்த சிலப்பதிகாரத்திலே, இந்த புறநானூற்றிலே ஒரு செய்யுள், எப்பேற்பட்ட பழமையான செய்யுள் இது. இதில் ராமகாதை பற்றி, ராமனுடைய சரித்திரத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது என்றால் எப்படி இருக்கும். அப்ப அங்க என்ன சொல்றான், ராவணன் என்பவன் அரக்கன் என்று குறிப்பிடுகிறான். இன்னைக்கு 10 தலை என்ன நம்ம தமிழன் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு முரண்பாடான விஷயங்கள் நம்முடைய சமூகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றன. அவன் எப்படி தமிழன்? அவன் பிராமணன். அவன் விஸ்ரவசு என்ற ஒரு ரிஷிக்கு பிறந்த பிராமணன் ராவணன். அப்படி இருக்கும்போது அவனை எப்படி நம்ம தமிழன் சொல்ல முடியும்? ஆகையால இது தேவையில்லாத சர்ச்சைகளே நாம் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால புறநானூற்றிலே இந்த குறிப்பீடு இருக்கிறது. இதையெல்லாம் நாம் அனுசரித்தால் நமக்கு ஞானம் பிறக்கும். இது போல பல செய்யுள்கள் கம்பருக்கு முன்னால் என்ன பல நூற்றாண்டுகளுக்கு, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இந்த ராமன் பற்றிய, இந்த தாரக மந்திரமுடைய இந்த ராமன் பற்றிய சரித்திரம் எல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அறிவதற்கு நாம் எல்லாம் முற்பட வேண்டும். என்ன இதெல்லாம் அறிஞ்சோம்னா நம்ம உறுதியோடு பக்தி செய்யலாம். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமா நின்ற சுடரே, பெரும் சுடரே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடுறா. அப்ப அந்த ஊற்றத்தோட, அந்த உறுதியோட வழிபட முடியும். இன்னைக்கு என்ன பண்றோம், லேசா வழிபடுறோம். என்ன பட்டும் படாம, என்ன நம்ம கோயிலுக்கு போறது கூட மக்களுக்கு தெரிஞ்சா என்ன நம்ம ஏதோ சொல்லிடுவாங்களோ, இவன் என்னமோ என்னடா பூரா இப்படி பழமாயிட்டான்னு சொல்லுவாங்க. என்ன பழம், பக்தி பழம் ஆயிட்டானா.
இவங்கெல்லாம் பெரிய கட்டைகளா, புதிர்ச்சியான அந்த கொட்டைகளா, பழந்தாய திங்க முடியும். என்ன பழத்தை தானே நம்ம தேடி போறோம். ஏன் பக்தி பழமான என்ன தப்பா? என்ன தயிர் சாதம்ங்கிறான் அவன். என்னடா பெரிய தத்தியா இருக்கான்றான். தத்தி என்னன்னு அவனுக்கே தெரியாது. எதுக்கு தத்தின்னு சொல்றானே தெரியாது. தத்தி என்ன? தயிர் சாதம். தயிர் சாதம் ரொம்ப அருமையான சாதங்க. வயிற்ற நம்ம புண்ணு எல்லாம் ஆத்துறது தயிர் சாதம் தான். அதுதான் ததி. அந்த ததியை சாப்பிட்டு வளர்றவங்க சாதுவா இருப்பாங்க, சாத்வீகமா இருப்பாங்க. அவங்கள பார்த்து இவன் தத்தியா இருக்கான்டா அவனுக்கு திட்டுறது, இப்படிலாம் தேவையில்லாத ஒரு குழப்பமான நிலையிலே நாமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். உண்மையிலே சொல்ல போனா சாத்வீகத்தை நாம் போற்ற வேண்டும். சாத்வீகத்தை போற்ற வேண்டும். ஒரு உத்தமமான பிராமணன், உண்மையான பிராமணன், என்ன ஆசைக்கு அதிகம் ஆசைப்படாத பிராமணன், நல்ல மந்திரத்தை, வேத மந்திரங்களை ஓதக்கூடிய பிராமணுக்கு நாம் எல்லாம் தானம் அளிக்க வேண்டும். தானம் அளிக்க வேண்டும். அதுபோல பிராமணர்களை எல்லாம் போற்றியவன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. பசு பட்சிகளை எல்லாம் போற்றியவன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. பசு பட்சிகள் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமச்சந்திர பிரபு என்ன வனத்துக்கு எய்கிறான், வனத்துக்கு போறான். அப்படின்னு போகும்போது யாத்ரா தானம்னு சொல்லுவாங்க. யாத்ரா தானம்னு சொல்ல அளிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம எங்க ஊருக்கு போனாலும், எங்க யாத்திரைக்கு போனாலும் ஒரு 4 பேருக்கு நல்ல ஒரு தானம் அளிக்கணும். வஸ்திர தானமோ இல்ல அன்னதானமோ கொடுத்துட்டு போகணும். ஏன்னா அவங்க வாழ்த்து நமக்கு ரட்சையாகும், அவங்களுடைய ஆசிகள் நமக்கு ரட்சையாகும். அதனால நல்ல பிராமணனுக்கோ இல்ல ஒரு இயலாதவர்களுக்கோ அதெல்லாம் நம்ம தானமா கொடுக்கணுங்கிறது சாஸ்திர விதி. அது பேர் யாத்ரா தானம்னு சொல்லுவாங்க. அப்படி யாத்ரா தானமுக்காக ராமன் மக்களுக்கு எல்லா வேண்டியதை எல்லாம் அங்கே அயோத்தியா நகரிலே எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே போனானா யாத்திரை தானம். அப்படி கொடுக்கும்போது ஒரு பிராமணன் வந்தானா. அவன் அப்படியே பார்க்கறானா, கந்தலாடையோட அந்த பிராமணன், ஒண்ணுமே இல்லாத அந்த பிராமணன் அப்படியே நிக்கிறானா. நின்றுட்டு அப்படியே ராமன் போறதை பார்த்துட்டு, ராமன் எல்லாம் நம்மளை திரும்பி பார்க்க போறானா? எவ்வளவு பெரிய அரசகுமாரன், என்ன இந்த ராஜ்ய பரிபாலனம் செய்கிறவன், அவன் எல்லாம் நம்மளை எங்க பார்க்க போறான், நமக்கு எல்லாம் என்ன கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லி தர்மி போல அவன் நின்று கொண்டு இருக்கிறான். ராமன் திரும்பி பார்த்தானாம் அந்த பிராமணனை. அவனுக்கு ராமனுக்கு ஒரு குறிப்பு போல தெரிஞ்சிருக்கிறது. திருப்பி பார்த்து, ஏய் பிராமணனே இங்கே வா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டிருக்கிறான். எனக்கு என்னப்பா வேணும், என் வாழ்க்கைக்கு ஏதாவது 2 பசு 3 பசு கொடுத்தா அதை பால் கறந்தா நான் பொழைச்சுக்க வேணும்ன்றானா. அப்ப கவலைப்படாத, உன் கையில் இருக்கிற தடி, உன் கையில் இருக்கிற தடி அதை தூக்கி எரி. ஏன்னா நான் என்னுடைய பசு இருக்கின்ற அந்த கோசாலைக்கு அழைத்து செல்கிறேன், அந்த பசு மடத்துக்கு அழைத்து செல்கிறேன். அங்கே போய் உன் தடியை எடுத்து தூக்கி வீசு. எவ்வளவு தூரம் விழுகிறதோ அந்த பசு, அந்த தடி, அது வரைக்கும் உள்ள பசுக்களை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னானா. அவன் சொன்னானா, நான் சரியா கூட சாப்பிட்றது இல்லப்பா, நான் தூக்கி எறிஞ்சா 2 பசுவோ 3 பசு தான் கிடைக்கும். என்ன எனக்கு நீ என்னத்த, எனக்கு சக்தியே கிடையாது. அது போல ஒரு சாதாரண பிராமணன், எளிய பிராமணன் என்ன நீ தூக்கி வீச சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப கவலைப்படாத, இதுல எத்தனை பசு இருக்கோ அத்தனை பசு நீ எடுத்துக்க. ஆயிரக்கணக்கான பசுக்கள் அதில் இருந்ததாம். எல்லா பசுக்களையும் அந்த பிராமணனுக்கு தானமாக அளித்து விட்டானாம். அளித்தவுடன் அந்த பிராமணன் திணறி விட்டானாம். ஏப்பா இத்தனை பசுவுக்கும் நான் எப்படிப்பா தீவனம் வைக்கணும், எப்படிப்பா தண்ணி காட்டுறது, எப்படிப்பா பார்த்துக்கிறதுக்கு, சாணம் ஆள்றதுக்கும் தீவனம் கொடுக்கறதுக்கும் ஆட்களை நியமிக்கிறது, அதுக்கெல்லாம் எனக்கு சக்தி இல்லையப்பா அப்படின்னு சொன்ன உடனே, அத்தனையும் நான் வழங்குகிறேன் உனக்கு, உன் ஆயுள் முழுக்க இந்த பசுமடத்தை பரிமாறவும் பராமரிக்கவும், அந்த பசுக்களுக்கு தீவனம் பரிமாறவும், அந்த பசுக்களுக்கு சேவை செய்யவும் ஆட்களை நானே வழங்குகிறேன், அவர்களுக்கு சன்மானமும் நானே வழங்குகிறேன் உன் ஆயுள் முழுக்க சொல்லி, அப்பேற்பட்ட மிகச் சிறந்த தானத்தை யாத்ரா தானமாக ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, தாரக மந்திரத்தின் உரிமையாளரான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு செய்தானாம். எப்படி இருக்கும் பாருங்க, பசுதானத்தின் மகிமையை, பசுவை வணங்கியவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, பசுவனுடைய அருமையை அறிந்தவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. தெய்வ பசுக்களை போற்றக்கூடிய மக்களோட மக்களாக இருந்து பசுக்களை என அரவணைத்து சென்றவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுன்னா, அவருடைய வழியில நம்ம நடக்கணுமா இல்லையா? இது பசுக்களை காப்பாற்றிய வரலாறு, பட்சியை காப்பாற்றிய வரலாறு. ஜடாயு என்ற ஒரு பறவைக்கு மோட்சம் அளித்தவன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. பசு பட்சி, என்ன முதல்ல பசுவை காப்பாத்திருக்கான் ராமச்சந்திர பிரபு, பட்சியை காப்பாத்திருக்கிறான். பட்சியை யாருங்க கண்டுக்குவாங்க? போற வழியில எத்தனையோ பட்சிகள், என்ன ஏதோ கம்பியில பட்டு கீழே கிடக்கா, என்ன ஏதேதோ தின்றதுக்காண்டி ஏதேதோ கவ்வுதான், இப்படி எல்லாம் நிறைய யாரு அதெல்லாம் பாப்பா. ஆனால் ஒரு பறவை அடிபட்டு கிடக்கும் போது அந்த பறவைக்கும் முக்தி அளித்திருக்கிறான். ஜடாயு என்ற பறவைக்கு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சொல்லும் போது, பசு பட்சிகளை காப்பாற்றியவன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு.
எந்த ஒரு இனத்துக்கும் எந்த ஒரு சாதிக்கும் வேறுபாடில்லாமல் தன்னுடைய சத்திரிய தர்மத்துக்கும் எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் பார்த்து கொண்டு அறவழியிலே தர்ம வழியிலே நடந்தவன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அவருடைய நிலையிலும் தவற மாட்டான். எந்த ஒரு அனுஷ்டானமும் ஆச்சாரமும் கொஞ்சம் கூட தவற மாட்டானாம் ராமச்சந்திர பிரபு. வீட்டில் வந்து லேசா யாராவது தொட்டுட்டாங்க, தான் பூஜை செய்யும் போது யாராவது தன்னுடைய அன்னையே தொட்டாலும் சரி மனைவியே தொட்டாலும் சரி சரையூர் நதியில இறங்கிடுவானா. அந்த அந்த தாயானாலும் சரி தாரமானாலும் சரி பகவானுக்கு திருவாராதனம் செய்யும் போது யாரும் தொடக்கூடாது. தான் தனியே நின்று திருவாராதனம் செய்ய வேண்டும். அந்த தூய்மையோடே திருவாராதனம் செய்ய வேண்டும். அவங்க ஏதாவது தொட்டு வந்திருப்பாங்க, ஏதாவது தோஷம் வந்துருச்சுன்னா யாருக்கு? பகவானுக்கு. அப்பேற்பட்ட சௌசீல்ய குணத்தோட திருவாராதனம் செய்யும் போது தொட்டுட்டாங்கன்னா நேரா சரவி நதிக்கு போய் குளிச்சுட்டு தான் வருவானா ராமச்சந்திர பிரபு. எப்படி இருக்கும்? எப்படி அனுஷ்டானம் இருந்திருக்கும்? எப்படி ஆச்சாரம் இருந்திருக்கும்? அப்பேற்பட்ட ஆச்சார அனுஷ்டான சீலனாக விளங்கியவன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. எல்லா ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கும் சென்றிருக்கிறான். பரத்வாஜ ரிஷி, அப்புறம் வந்து நம்ம விஸ்வாமித்திர ரிஷி கிட்ட போய் எல்லா வேத கல்விகளையும் கற்றானாம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. விஸ்வாமித்திரர் வேண்டி விரும்பி ஸ்ரீராமனை அழைத்து சென்றிருக்கிறான். தாடகை வதத்துக்காக அழைத்து சென்றிருக்கிறான். தாடகை வதத்தை முடித்துவிட்டு சீதா பிராட்டியை கைப்பற்றுவதற்காக மனம் முடிப்பதற்காக மிதிலைக்கும் அழைத்து சென்றிருக்கிறான் விஸ்வாமித்திர ரிஷி. அப்படின்னு சொல்லும்போது விஸ்வாமித்திர ரிஷியிடம் அனைத்து கலைகளையும் கற்றானாம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அப்படின்னா எல்லா ரிஷிகளையும் மதித்திருக்கிறான். எல்லா ரிஷிகளின் ஆசிரமத்துக்கும் சென்று கல்வி கற்றிருக்கிறான். வசிஷ்டரிடம் கல்வி கற்றிருக்கிறான். சொல்லும்போது இந்த ராம நாமத்தின் அருமையை நாம் உணர வேண்டும் என்றால் ராமனுடைய அருமையை உணர வேண்டும். ராமனுடைய சரித்திரத்தை, ராமனுடைய பெருமையை, அவனுடைய குணங்களை நாம் உணர வேண்டும். பசு பட்சி சாதி எந்த இனத்துக்கும் நற்செயலை செய்து அவரெல்லாம் மோட்சமடைய வேண்டும் என்ற அந்த பாதையை காட்டியிருக்கிறான். ஏன் சபரி என்ற ஒரு அன்னைக்கு மோட்சம் அளித்திருக்கிறான். அவளுடைய ஆசிரமத்துக்கு சென்று எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? மோட்சம் வழங்கணும்னா, மோட்சம் கிடைக்கணும்னா பகவானை நோக்கி பயணம் செய்வார்கள். ராமச்சந்திர பிரபு கதைகிறது கிடையாது. அவதாரத்திலேயே மிகவும் சிறந்த அவதாரமாக போற்றப்படுவது ஏனென்றால் அதுதான் இறங்கப்பட்ட அவதாரம், இறங்கி வந்த அவதாரம். கானகத்துக்கு சென்று இத்தனை பேருக்கும் மோட்சம் அளிக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை ஆசிரமத்துக்கும் சென்று இத்தனை ரிஷிகளோடும் பழகி, இத்தனை ஜாதி மத பேதம் எதுவுமே இல்லாம எல்லாரோடையும் சேர்ந்து பழகி மோட்சத்தை அளித்திருக்கிறான்னா எப்படி இருக்கும்? ஏன் தன்னுடைய அன்பு மனைவியான சீதையை சிறைப்படுத்தி அவளை துன்பம் செய்த அரக்கிகளுக்கும் நற்கதி அளித்திருக்கிறான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அந்த அசோக வனத்திலே சீதைக்கு அவ்வளவு துன்பம் நேருவாம். எல்லாம் ஈட்டி கம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு அருவாள் வச்சுக்கிட்டு அப்படியே பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். ஒருத்தரை எவ்வளவு நேரம் தான் பயமுறுத்துறது? அப்படியே நமக்கு ஒரு ஒரு அகோரமா இருக்காரா பாக்குறதுக்கு. அப்பேற்பட்ட நிலையிலே சீதாதேவி அங்கே அல்லல் பட்டு துன்பப்படுத்தி அந்த அரக்கிகளுக்கெல்லாம் சீதாதேவி நற்கதி அளிங்கள் என்று சொல்லி பரிசீலனை செய்திருக்கிறாள். அப்படின்னு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த அரக்கிகளுக்கும் மோட்சம் அளித்திருக்கான். குரங்கு கூட்டத்துக்கெல்லாமே ஒரு பெயரை ஏற்படுத்தியிருக்கிறான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அணிலுக்கும் உண்டான அந்த நற்கதியை அளித்திருக்கிறான்னா இப்பேற்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபுவுடைய அந்த அம்சமான அந்த காதையை கேட்கும் போது அந்த குணங்கள் எல்லாமே நமக்கு இறங்குமா இல்லையா? தாரக மந்திரத்தின் மகிமை அவனுடைய குணங்கள் எல்லாம் நமக்கு இறங்கும் போலே இருக்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க? வம்பு கிழப்பாங்க. எப்படி வம்பு கிழப்பாங்கன்னா, என்னப்பா ராமச்சந்திர பிரபு தெய்வம்ன்றீங்க, இங்க சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போகும்போது இங்க இருந்தே அம்பை விட்டுருக்க வேண்டியதானே, ராவணனை கொண்டிருக்க வேண்டியதானே, ஏன் சீதை வந்து போகும்போது அவனுக்கு என்ன ஞான திருஷ்டியில தெரியாதா? கடவுள்னு சொல்றீங்க, அப்ப இதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? உடனே அவன் யாரை தூக்கிட்டு போனா அப்படிலாம் அவன் ஞான திருஷ்டியிலே கண்டுபிடிச்சிட்டு ராவணனை போய் கொண்டு கொடுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. இதே வந்து கண்ணன் வந்து துவாரகையிலிருந்து திரௌபதி அல்லல் படும் போது, துயிலுரிக்கப்படும் போது அங்கிருந்து சேலையை விட்டானா. அந்த காட்சியை சொல்லும் போது என்ன சொல்றாங்க? எப்படிப்பா அங்கிருந்து சேலையை விட்டான்? இங்க இருந்து அம்ப விட்டுருக்கணுமா ராம? அங்கிருந்து துவாரகையிலிருந்து அந்த அஸ்தினாபுரத்துக்கு சேலையை கண்ணன் விட்டதுக்கு இப்படி ஒரு கேள்வி. இப்படி கேள்வி கேட்கறதுலயே நம்ம மக்கள் வந்து உடஞ்சு போயிடுறானுங்க.
அவனுடைய நோக்கம் வேற. என்ன அவனுடைய நோக்கம் வேற. அந்த நோக்கத்துல நம்ம போய் சிக்கிக்கணுமா? யோசிக்கணும்ல. மனுஷனா ராமன் பிறந்திருக்கான், அதனால அம்பு விட மாட்டான், முறையோட தான் போர் செய்வான். அவன் கண்ணனா பிறந்தவன் தெய்வமா தான் பிறந்திருக்கேன்னு சொல்லி என்ன வேணா பண்ணுவான். அவனை மனுஷனாக்கணும், இவனை தெய்வமாக்கணும் என்ற என்னடா உங்க கேள்வி? நீங்க மொத்தமா என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு திருப்பி நம்ம கேட்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லையே. இன்னைக்கு அதான் நிலைமை இன்னைக்கு. ஆகையால நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக சில விஷயங்கள் இருந்தாலுமே பாதகமாகத்தான் நிறைய விஷயங்கள் என்று சுழன்று கொண்டிருக்கின்றன. அந்த பாதக விஷயங்களை எல்லாம் நாம் உடைத்தெறிய வேண்டும் என்றால் இது போல ஞான விஷயங்களில் திளைக்க வேண்டும், ஞான விஷயங்களில் நன்கு திளைக்க வேண்டும். அப்பதான் நம்ம வந்து சீரா வந்து செயல்பட முடியும், பக்தி செய்ய முடியும், அனுபவம் நமக்கு கிட்டும் என்பதை அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். நேர அவகாசம் நம்ம கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்தாலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மக்கள் அனைவரும், முக்கியமாக இந்த சௌராஷ்டிரா வீடியோஸ் அந்த காணொலி நடத்துகிறவங்க, அந்த சேனல் நடத்துகிறவங்களுக்கு அடியனுடைய கிருத்தகைகளை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப சிரத்தையோட அடியனுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நன்கு அவங்க எல்லாம் வந்து அதை ஒளிப்பதிவு செஞ்சு ஒளிப்பதிவு செஞ்சு அதை பதிவேற்றம் பண்ணி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கண்டு இந்த சத் விஷயங்களை கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நல்ல அற்புதமான சேவையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சௌராஷ்டிரா வீடியோஸ் சேனலுக்கு அடியனுடைய கிருத்தகைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு கரகோஷத்தை எழுப்புங்க அவங்களுக்கு. என்ன காரணம்னா இன்னைக்கு எவ்வளவோ பொழுதுபோக்கு நிகழ்வுகள், எவ்வளவோ கேளிக்கை நிகழ்வுகள்லாம் நடக்குது. அதையெல்லாம் படம் பிடிச்சி எல்லாம் பதிவேற்றம் பண்ணி இன்னைக்கு நடக்கிறது பூரா வந்து மக்கள் ரசிக்கிறது எல்லாம் கேளிக்கை தான். என்னப்பா காமெடி இல்லையா அப்படின்னு கேட்குறான். வாழ்க்கையே காமெடியா போயிட்டு இருக்கு, தனியா வேற காமெடி தேடுற நீ அப்படின்னு கேட்டேன் அடியன். என்ன இன்னைக்கு வந்து தாரக மந்திரம்னு சொல்றோம், ட்ராக்னு சொல்றோம். இந்த ட்ராக்கே வந்து சரியில்லாம இருந்துகிட்டு இருக்கே. நடக்கிற சாலையில நாம நடந்து போனா கேட்கிறான் ஒருத்தன், என்னப்பா ஏதோ நில தருமாறி போயிட்டு இருக்க, ஏதோ குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கிறேன். இல்லையா, அங்க பூரா சாலை பூரா மண்ணு கல்லா இருக்கு, நடக்க கூட முடியல நம்மளால, அந்த அளவுக்கு இன்னைக்கு பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்களே, என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. அதுபோல நம்ம சாலைகள் இருந்துகிட்டு இருக்கும் போது நாமளே நல்ல விஷயங்களாக இருப்பவர்களே சந்தேகப்படும் அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. ஆகையால இதிலிருந்து எல்லாம் நாம் எல்லாம் தப்பிக்க வேண்டும். நாம் எல்லாம் வந்து நல்ல ஒரு தரிசனத்தை, நல்ல ஒரு மார்க்கத்தை தேடி போக வேண்டும் என்றால் இந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய நாமம் நமக்கு வழி நடத்தும் தாரக மந்திரமாக விளங்கும் என்பது இந்த தருணத்திலே அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். ஸ்ரீராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே ரவஹ. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பிறந்தது இந்த சித்திரை மாதம் என்று சொல்வார்கள், பங்குனி மாதம் என்று தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சொல்வார்கள். புனர்வசு நட்சத்திரத்திலே நவமி திதியிலே அவதரித்திருக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. இந்த அவதாரம் நல்ல பிரகாசமான வெளிச்சமாக இருக்கின்ற இந்த பகல் பொழுதிலே, என்ன நல்ல பகல் பொழுதிலே, நல்ல விசாலமாக இருக்கின்ற இந்த சூரிய திசையிலே பாத்தீங்கன்னா வெயில் அவ்வளவு தகதகக்கும், ஏன்னா அவன் சூரிய குல தோன்றல், அவன் ரவி பாஸ்கர தோன்றல், அவன் சூரிய குல தோன்றல். அப்படி இருக்கும்போது அந்த சூரிய குல தோன்றலாலே அந்த தகதகின்ற வெயில் காலத்திலே ராமச்சந்திர பிரபு பிறந்திருக்கிறான். இது காலத்தோடே இணைந்து செய்யப்பட்ட அவதாரம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் அவதாரம். இதே வந்து கண்ணனை எடுத்தீங்கன்னா நல்ல குளிர்காலத்திலே, மழை பெய்யக்கூடிய காலத்திலே, வசந்த காலத்தை எல்லாம் தாண்டி இருக்கின்ற அந்த ஆவணி மாசத்திலே இருக்கின்ற அஷ்டமி திதியிலே இருட்டிலே பிறந்திருக்கிறான் கண்ணன். ஆகையால இந்த ராமனையும் கண்ணனையும் ஒப்பிடும்போது இந்த காலத்தோடே சேர்ந்து செய்யப்பட்ட அவதாரம் ராமனுக்கும் கண்ணனுக்கும் உள்ள அந்த வித்தியாசமும் ஒற்றுமையும் கூட. அவதாரம் என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் ஔதாரியம் என்று பொருள். ஔதாரியம் என்னன்னா சரியான ஊதாரியா இருக்கான்பா அப்படின்னு கேட்பாங்க. என்ன தங்கிட்ட இருக்கிற காசை எல்லாம் ஏதேதோ காரணத்துக்காக செலவிட்டு காசை பூரா கரியாக்கிட்டு கடைசியில பையில ஒண்ணுமே இருக்காது. அவன் என்ன சொல்லுவாங்கன்னா சரியான ஊதாரிப்பான்னு சொல்லுவாங்க. இதை போல ஆண்டவன் தனக்கு இருக்கின்ற அருட்கொடைகளை எல்லாம் வாரி வாரி வழங்கி, அது நம்ம காசு செலவு பண்ணா தீர்ந்துடும், அது தீரவே தீராத பல அருட்கொடைகளை எல்லாம் வாரி வாரி வழங்குவதாலே
ஊதாரிகள் என்று போற்றப்படுகிறார்கள். அதனுடைய தாதுவான வார்த்தையிலிருந்து வருவதுதான் ஔதாரி என்ற வார்த்தை, அதிலிருந்து வருவதுதான் அவதாரம் என்ற வார்த்தை. ஆகையாலே அவதாரம் என்றால் இறங்கி வருதல், நமக்கென்றே இறங்கி வருதல். அந்த வைகுண்டத்திலிருந்து இறங்கி திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டு அங்க வீக நாராயணனாக திருப்பார்கடல் நாராயணனாக சயனித்துக் கொண்டு அங்கிருந்து இந்த உலக மக்கள் எல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக தாரக மந்திர நாமத்தோடே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவதரித்திருக்கிறான். அந்த இனிய நாள் இன்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையாலே இந்த ராமநாமத்தின் மகிமையை உணர வேண்டும் என்றால் அவ்வளவு உசரத்தில் இருக்கிறவன் இவ்வளவு இறங்கி வந்திருக்காங்க, நாம கொஞ்சம் ஒரு அடி 2 அடி எடுத்து வைக்க வேணாம் அப்படிங்கிறது தான் கேள்வி ஒவ்வொருத்தனும் கேட்டுக்கணும். ஆகையாலே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை கொண்டாடிய முன்னோர்கள் வழியிலே நாம் எல்லாம் செல்வதற்கு முயல வேண்டும். அவர்களுடைய சரித்திரத்தையும் கேட்க வேண்டும். ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர், ஸ்ரீ மத்வாச்சாரியர், ஸ்ரீ சங்கரர், பகவத் ஸ்ரீ சங்கர பெரியவர், என்ன அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலமும் இந்த வேத மார்க்கத்தை எல்லாம் பிரதிஷ்டாபனம் செய்து அதையெல்லாம் போற்று போஷித்து வளர்த்து வந்திருக்கிறார்கள். இதை ஒரு நொடியிலே நாம மற்ற விஷயங்களிலே எல்லாம் விழுந்து என்ன அதெல்லாம் மறந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமையிலே. ஆகையால் அதையெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளும் விதமாக இந்த ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் தேவஸ்தானத்தில் இருக்கின்ற பெரியோர்கள் எல்லாமே இந்த ராமநாமத்தின் மகிமையை அனைவருக்கும் உணர்த்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே இந்த சொற்பொழிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்றளவும் இவ்வளவு நேரம் ஸ்ரீ ராம என்ற தாரக மந்திரத்தின் முக்கியத்துவம் அதனுடைய பெருமையும் விளக்கி இருக்கிறேன். மேலும் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை பற்றி. நேர அவகாசம் குறைவாக இருப்பதால் திருவாராதனம் நடைபெற இருக்கிறது என்ற காரணத்தினாலே இத்தோடு இந்த ஸ்ரீ ராமநாமம் தாரக மந்திரம் ஸ்ரீராம் என்ற இந்த சொற்பொழிவை அனைவருடைய மனதிலும் நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருடைய மனதிலும் நிறைவு செய்து கொள்கிறேன். இன்று ஒளிபரப்பப்படும் இந்த சௌராஷ்டிரா வீடியோஸ் சேனலை அனைவரும் பார்த்து அனைத்து நண்பர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் பார்த்துவிட்டு அதற்குண்டான விஷயத்தை மற்றவர்களுக்கும் அந்த ஒளிபரப்பை அனுப்புமாறு அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். மேலும் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நம்முடைய பாரத தேசத்திலே கேட்கப்படாத கேள்வி என்பதே எதுவுமே கிடையாது, சொல்லப்படாத பதிலும் எதுவுமே இல்லை என்பது கிடையாது. எல்லாமே பேசப்பட்டிருக்கிறது, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே நாம் கேள்வி கேட்டு நம்ம புத்திசாலி நினைச்சோம்னா அது தவறு. எல்லா கேள்வியுமே கேட்கப்பட்ட கேள்விகள் தான், புதுசா எதுவுமே கேட்க முடியாது. அந்த அளவுக்கு தீர்க்கமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை மட்டும் அடியே விண்ணப்பிச்சுக்கிறேன். இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம்? தேசம் தாண்டி தேசம் போறோம், பொருளாசைக்காக போறோம். எதுக்கு போறோம், என்ன போறோம்னே தெரியாது. மக்களை எல்லாம் விட்டு சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு ஏதேதோ காரணத்துக்காக அங்க போய் ஏதேதோ காரணத்தை காட்டி அந்த சமாதானப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு ராக்கெட் விடுறாங்கல்ல, இந்த ராக்கெட் எத்தனையோ விண்கலம் போய் அங்க போய் அந்த கிரகத்தில் போய் ராக்கெட் போய் செலுத்துறாங்க. அங்க போய் என்ன பண்றான், இந்த உடலை வச்சுக்கிட்டு வாழ முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதேதோ கூண்டு மாதிரி போட்டுக்கிட்டு ஏதேதோ மூச்சு விட முடியாம திணறி திக்கி அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். இது எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் ராமாயணத்தை படித்திருந்தால் அது தெரியும். திரிசங்கு சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் யாருன்னா ராமனுடைய முத்தாத்தா திரிசங்குன்னு சொல்றவர். அந்த திரிசங்கு என்ன பண்ணிருக்கான், நான் இந்த உடலோட சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டும். அது ஒரு கிரகம் தானே சொர்க்கலோகம். அது இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது, இன்னைக்கு ராக்கெட்டும் விட முடியாது, என்ன அப்பேற்பட்ட தூரத்தில் இருக்கு. அந்த சொர்க்கலோகத்துக்கு தான் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த முயற்சியை செய்திருக்கிறான். சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டாங்களாம். ஆனா அவனுக்கு தவம் பத்தல, தேஜஸ் பத்தல. அந்த மனித உடலோடே செல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கான். இந்திரன் விடவில்லையாம், இந்திரன் சபித்து விட்டாராம். இந்த மாதிரி கேவலமான ஆசையோடலாம் நீ வராத, என்ன பாவம் பண்ண அந்த உடலோட இங்க வரக்கூடாது, நல்ல புண்ணியம் பண்ணி அந்த திவ்ய உடலோட தான் இங்க வரணும், இந்த நாத்தம் பிடிச்ச உடம்போட இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி நீ உனக்கு க்ஷயரோகம் வரட்டும் குஷ்டரோகம் வரட்டும் சபிச்சுட்டான் இந்திரன். அந்த குஷ்டரோகத்தோட அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த உலகத்துல. அப்படி அலையும் போது அவன் பார்த்திருக்கான், யாரு விஸ்வாமித்திரர் பார்த்திருக்காரு. அப்ப அவர் பிரம்ம ரிஷி, அவர் பெரிய ரிஷி. அவர் பிரம்ம ரிஷி கிடையாது, அவர் ராஜ ரிஷி.
என்ன ராஜரிஷி ரொம்ப அகங்காரத்தோட அவளை தவம் பண்ணிருக்கேன், அவளை தபஸ் பண்ணிருக்கேன், அவளை வலிமை நினைச்சா என்ன வேணா நடக்குங்கிற அகங்காரத்தில் விஸ்வாமித்திரர் அலைஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்ப இந்த திரிசங்கு குஷ்டரோகத்தில் வந்து ஐயா எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க, நற்கதி கொடுங்கன்னு சொன்ன. யாரு நீன்னு கேட்ட உடனே நான் வந்து வசிஷ்டருடைய என்ன குலகுருவோட நான் வந்து வழி வந்தவன், ரகுகுலத்தில் வழி வந்தவன், சூரிய குலத்தில் தோன்றலா இருக்கிறவன் அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரா, இதெல்லாம் பண்றது தவறுன்னு சொன்னாரா, அப்ப நான் நடத்தி காட்டுறேன், ஏட்டிக்கு போட்டி. வசிஷ்டர் முடியாதுன்னு சொன்னதை நான் நடத்தி காட்டுறேன்னு சொல்லி உனக்காக ஒரு சொர்க்கலோகத்தையே உருவாக்குகிறேன்னு சொல்லி தான் செஞ்ச தவத்தையும் தான் செஞ்ச வேள்வியையும் தனக்கு கிடைத்த சக்தியையும் எல்லாமே பயன்படுத்தி வீணாக்கி விட்டானாம் விஸ்வாமித்திரன். அந்த சொர்க்கத்தை ஏற்படுத்தினா அது தலைகீழ நிக்கிதான். என்ன அந்த சொர்க்கத்தை வந்து கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்கலையா, அது வந்து இந்திரனுடைய அளவில் தான் உலகம் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. இந்திரனை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. அதனாலே அவன் தலைகீழாக கவிழ்ந்து கீழே விழுந்து விட்டானாம். தான் செய்த தவமலிவையும் இழந்து விட்டான். இந்த உடலோடே அந்த உலகத்தில் வாழ முடியாது என்பதுதான் இயற்கையான தீர்ப்பு. இந்த பாடம் ராமாயணத்திலே சொல்லப்படுகிறது. அந்த 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 உலகுக்கு அந்த அந்த உடல் தனித்தனியாக இருக்கிறது. நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்கு தனி உடல், நரகத்துக்கு போகணுமா யமப்பட்டணத்துக்கு போகணுமா அதுக்கும் தனி உடல் கொடுக்கப்படுகிறது. எதுக்குப்பா யம தர்மராஜன் தனி உடலை உனக்கு கொடுக்கிறான்னா, நல்ல அடி நல்ல உதை என்ன நல்ல எண்ணெயில நம்ம வந்து வாட்டினாலும் தாங்கணும் அந்த உடல், அதுபோல உடல் கொடுக்கப்படுகிறது என்று சாஸ்திரம் வர்ணிக்கிறது. என்ன எல்லா உலகங்களுக்கும் தனித்தனி உடல் இருக்கிறது. ஆகையாலே நாம் இந்த உடலோடே இந்த கிரகத்தில் போய் வாழணும் அந்த கிரகத்தில் போய் வாழணும் ஆசைப்படுவதெல்லாம் இயற்கைக்கு முரணானது என்பதை தீர்க்கமாக அடியேன் சொல்லிக் கொள்கிறேன். இது சனாதன தர்மத்தில் வலியுறுத்தப்படாத விஷயம். இங்க விஞ்ஞான வளர்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பண்றோம் பாத்தீங்களா. இதெல்லாம் இந்த உடலோட நாம் அங்கே சென்று வாழ வேண்டும் என்று முயற்சித்தால் அது சாஸ்திர விரோதமானது, இயற்கைக்கு விரோதமானது என்பதை கண்கூடே நாம் எல்லாம் காண முடியும். இந்த திரிசங்கு சொர்க்க கதையை கேட்டால் தெரியும். அதெல்லாம் என்ன இதெல்லாம் கதை கிடையாது, இதெல்லாம் உண்மையிலே நடந்த சம்பவங்கள். இன்னைக்கும் நாம் எல்லாம் இதையெல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டு ராமா கிருஷ்ணா நாராயணா மாதவா கேசவான்னு சொல்லி வாழ்க்கையை நடத்தினோம்னா உண்மையான வைகுண்டம் நமக்கு கிட்டும். அதை விட்டுப்புட்டு எதுக்கோ ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜென்மமும் தீராது, பாவமும் தீராது, இந்த பிறவிக்கட்டிலேயே சுழன்று கொண்டே இருப்போம். நாயாக பிறப்போமோ நரியாக பிறப்போமோ என்ன ஜந்துவாக பிறப்போமோ அதெல்லாம் தெரியாது. என்ன அப்படி பிறந்தாலும் நாம் எல்லாம் திருமலையிலே பிறக்க வேண்டும், இந்த கூடலழகர் பெருமாள் இருக்கின்ற திவ்ய தேசத்திலே பிறக்க வேண்டும் என்று ஆழ்வார்கள் பிரார்த்திக்கிறார்கள். ஏதேனும் ஆவேனோ உன்னுடைய திருமலையிலே என்று சொல்லி ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். எப்படின்னு பாருங்க, என்ன படியாய் கிடப்பேனோ என்று பிரார்த்திக்கிறார். ஏதேனும் ஆவேனோ, ஏதாவது ஒரு கிருமியா கூட நான் கிடக்கிறேன், ஆனா உன்னுடைய திவ்ய தேசத்திலே கிடக்க வேண்டும். இவர்கள் படுகிற ஆசை, ஞானிகள் படுகிற ஆசை நியாயமான ஆசை, தர்மமான ஆசை. ஆனால் விஞ்ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசை ஏனோ தானோ என்று நாம் எல்லாம் எங்கெங்கே போய் விழக்கூடிய அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய வாழ்க்கை நிலை. இது மாற வேண்டும் என்றால் இந்த தாரக மந்திரமான நம்ம இந்த ராம நாமம் நம்ம எல்லாம் ரட்சித்து காக்க வேண்டும் என்பதை இந்த அளவிலே விண்ணப்பித்துக் கொண்டு வேண்டுதலை செய்து கொண்டு அடியேன் முடித்துக் கொள்கிறேன். அனைவருடைய மனதிலும் இந்த ராமநாமம் என்றுமே ஜபிக்கப்பட வேண்டும். குடினின் பிசினின் சல்னின் ஹோங்கும் நடனகோபால் தியான் சொன்னகம் ஒண்ணு என்பது போல நாம் எல்லாம் இந்த ராமனையும் ரங்கனையும் கண்ணனையும் எப்போதுமே ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரையும் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கின்ற அனைத்து ஆச்சாரியர்களையும் நித்தமும் தியானித்து போற்ற வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். எத்ர எத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரிம் பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஹலோ, ஜெய் ஸ்ரீராம். இந்த ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் தேவஸ்தானம் குடி
ರಾಮನವಮಿ ಸಿರುವು ಉಪನ್ಯಾಸಂ ಕಿರಿಯ ಅವರ ಸೆಕ್ರೆಟರಿ ಮೊದಲ ಅವರ ಸೆಕ್ರೆಟರಿನು ವಿಜಯ್ ಬಾಬುಗೂ आमी देवस्थानम मामठी आमी गौरव केला राशी उन पन्नाड घाला राशी ಇದು ಒಡಡತಲು ಇಲ್ಲ ಸರ್ ನೋಡ சொற்பொழிவு கேட்ட தூரு பகவான் அவங்க உட தீரசி உட அருள் தீரசி உட கடாட்சம் కెర్రసి వినది తెలుగా అస్కి మొట్టానికి పాయింపొళ్ళరసి చౌర్యతంగా అడియన్ ఉపన్యాసం சொற்பொழிவு ಕೆರೆ ಐಗತ್ತಂಗ ಅಸ್ಕಿದಂಗ ಅಡಿಯನ್ ಕೃತಜ್ಞಗಳು ದಕರ್ರಾಸಿ ಅರ್ಚಕರ ಸ್ವಾಮಿಗಳು ಅಸ್ಕಿದಂಗ ಅಡಿಯನ್ ಕೃತಜ್ಞಗಳು ದಕರ್ ದಾಸನ್ ಕೃತಜ್ಞ ದಕರ್ರಾಸಿ ನಂಗರಿಯ ರವಿ ಭಾಸ್ಕರ್ ದಾಗ ಅವರ ಉಪತಲೆವರ್ನ மனோகர் தானுக்கு ஜீவன் பாபு தானுக்கு யோகானந்தம் தானுக்கு அஸ்கிதங்க தலைவர்னு கருணாரன் தானுக்கு அஸ்கிதங்க கிருத்தகைகள் దగ్గర రసి మధ్యలో రసి విశ్వాస్ కలల రసి ధన్ను జై శ్రీరామ్ சுத்த ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் திருக்கோயில் நாள் 5 நாளை ஸ்ரீ சீதாராமர் திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெறவிருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு ஸ்ரீ சீதாராமர் ஆஞ்சநேயருடைய கடாட்சத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீராம்.